ஹாய் கைஸ், அதான் டெக்கி ஜோக் ஜோக்ஸன். தென் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஈவெண்ட்ஸ் பத்தி. நான் இன்னைக்கு பர்டிகுலரா ஒரே ஒரு ஈவெண்ட் பத்தி மட்டும் தான் பேச போறேன். வை பிகாஸ் ஆஃப் ஒரே ஒரு ஈவெண்ட் கேட்டீங்கன்னா இது ஒரு சீரியஸா கண்டினியூ ஆகக்கூடிய சப்ஜெக்ட். அப்படிங்கிறப்போ இதுல நான் பர்டிகுலரா பேப்பர் பிரசன்டேஷன் மட்டும் எடுத்திருக்கேன். தென் ஒரு ஓவர் இயர் சொல்லணும்னா நான் இன்னைக்கு பேச போறது என்னமோ இன்டர் காலேஜ் ஈவெண்ட்ஸ்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறத பத்தி. தென் இது ஒரு கொஸ்டினா கேட்டோம்னா ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயரா நான் ஏன் முதல்ல இன்டர் காலேஜ் ஈவெண்ட்ஸ்க்கு போகணும் கேட்டீங்கன்னா, ஜெயிக்கிறதுக்காகவோ இல்ல காலேஜ் கட்டடிச்சு வெளில சுத்துறதுக்காகவோ போகக்கூடாது. நம்ம மெயினா எந்த ஒரு பர்பஸ்க்காக வெளி காலேஜ் ஈவெண்ட்ஸ் போறோம்னு கேட்டீங்கன்னா, கான்டக்ட், கம்யூனிட்டி, இது ரெண்டையும் டெவலப் பண்றதுக்காகவும் பில்ட் பண்றதுக்காகவும் மட்டும்தான் நம்ம வெளி காலேஜஸ்க்கு ஈவெண்ட்ஸ்க்கு போறோம். இந்த கான்டக்டும் தென் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் நம்ம பில்ட் பண்ற அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் நம்மள ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல இருந்தோ இல்ல நமக்கு ஒரு ஹெல்ப் சீக் பண்ணாலும் நம்மள செக்யூர் பண்ணும். ஸோ வெளி காலேஜஸ்க்கு போறதுக்கு மெயின் ரீசன் ஸ்கில்ஸ் தாண்டி கம்யூனிட்டியும் கான்டக்டும். இன்னும் தெளிவா சொல்ல போனா உங்களுக்கு எப்போ கம்யூனிட்டி அண்ட் கான்டக்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ உங்க ஸ்கில் உங்களை தெரியாம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஏன் இன்டர் காலேஜ் ஈவெண்ட்ஸுக்கு போகணுங்கிறத நான் தெளிவா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தென் இந்த வீடியோ பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் இயர்ஸ் யாராச்சும் பாக்குறீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அதை பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்டார்டிங்லயே நான் இன்னைக்கு நம்ம எந்த ஈவெண்ட் பத்தி பேச போறோம்னா பேப்பர் பிரசன்டேஷன் ஈவெண்ட் பத்தி பேச போறோம்னு சொல்லியிருப்பேன். ஸோ பேப்பர் பிரசன்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஐடியாவும் உங்கள்கிட்ட சூப்பரா இருக்கு. அது ஒரு பேப்பர் லெவல்ல ரெடி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட்டுக்கு பேர் தான் பேப்பர் பிரசன்டேஷன். பேப்பர் பிரசன்டேஷன் என்னங்க அந்த ஓவரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நேம் ஆஃப் தி ப்ராஜெக்ட்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. தென் கீழே சைடில் உங்க பேர், தென் நீங்க எந்த இயர், பிஇசினா ஸோ என் டிகிரி, உங்க டிகிரி, தென் உங்க காலேஜ் டைம், இந்த மாதிரி நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். நீங்க என்ன மாதிரியான ஐடியாஸ் எடுத்திருக்கீங்க. இல்ல ஐடியா தான் நேம் ஆஃப் தி ப்ராஜெக்ட் நேம் தான் கொடுக்கணுமான்னு கேட்டா கூட கிடையாது. நீங்க ஒரு ஆப்பால ரெடி பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஆப்போட லோகோ கூட நீங்க ஃப்ரெண்ட் இதுல பிச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட பேப்பர்ல வெயிட் மினிட் என்னோட டி ஸ்கொயர்ல நான் என்னோட நேம் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்கேன்னா என்னோட ப்ராஜெக்டோட லோகோ தான் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்க லோகோஸே ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற டெம்ப்ளேட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ல வரணும். ஆனா இதே தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட அந்த பிபிடியே மாத்திக்கலாம். ஆனா நீங்க ரெடி பண்ற அந்த பிரசன்டேஷன் உங்களோட ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணணும். நீங்க இதான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் நான் இது என்ன கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோவோட எண்ட்ல நான் உங்களுக்கு சில பல விஷயங்களை சொல்றேன். அது உங்களுக்கு இன்னும் புரியும். நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஐடியான்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஐடியாவுக்கான ப்ராப்ளம் ஒன்று வேணும். ஓகேவா? உங்களுக்கு நீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தா மட்டும்தான் உங்களால ஒரு ஐடியாக்குள்ளேயே கொண்டு வர முடியும். ஸோ நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ப்ராப்ளம் என்ன மாதிரி, ஹூ இஸ் சஃபரிங், யார் சஃபர் ஆகுறா, அவங்களோட ப்ராப்ளம் என்ன. இப்போ பீப்புள் நம்ம சஃபர் ஆகிறோம்னா நம்மளோட ப்ராப்ளம் என்ன, அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். வாட்டர் போர்ன் டிசீஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எஸ்ஐஹெச்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன். இதுதான் அந்த லாஸ்ட் இயர் எஸ்ஐஹெச்ல கொடுத்திருந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தனோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்டர் போர்ன் டிசீஸ். அந்த டிசீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளட் டைம்ல நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் கலந்து கலப்படமாய் வர்றதுனால அதை மக்கள் பருகிற நிலை உண்டாவதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். டயரியா, வாமிட்டிங், தைராய்டு, தென் அதர் டிசீசஸ் வரும். இது அவங்க கண்டுக்காம இருக்கறனால அந்த டிசீசஸ் முத்தி போக ஒரு சில டைம்ல அவங்க தன்னைத்தானே, அதாவது இது எப்படின்னா இதுவும் ஒரு வகையான சூசைட் தான்.
ஆனா அவங்க இறக்குறது அவங்களுக்கு லேட்டா தெரிய வரும். இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் ஒண்ணு சொல்லி புரிய வச்சேன் இல்லையா, இதுக்கு பேரு ப்ராப்ளம் எஸ்கலேஷன் பாங்க. அதாவது ப்ராப்ளத்தை விரிவுபடுத்தி அதை ப்ரிசியஸா உங்க ஜட்ஜுக்கு புரிய வைக்கிறது. நீங்க பேப்பர் பிரசன்டேஷன் ஈவெண்ட்ல உங்க பேப்பர் பிரசன்ட் பண்றப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் எஸ்கலேஷன் ரொம்ப முக்கியம். உங்க ப்ராப்ளமோட டெப்த் வந்து ஜட்ஜை யோசிக்க வைக்கும். ஸோ தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. நம்ம இப்போ ப்ராப்ளத்தை பத்தி பிரீஃபா பார்த்தோம்ல, ப்ராப்ளத்துக்கு அடுத்து என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன். எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். சொல்யூஷன். சொல்யூஷன்ல வாட் யூ கோனா கிவ் தம், வாட் இட் கோனா டூ, ஹவ் யூ கோனா டூ. அதாவது வாட் யூ கோனா கிவ் தம்னா நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம், நம்ம கொடுக்க போற அந்த விஷயம் பீப்புள்ஸுக்கு எஃபிஷியண்டா என்ன பண்ணும், அது எப்படி பண்ணும். இந்த 3 கேள்விக்கான அர்த்தத்தை தான் நம்ம சொல்யூஷனை இந்த ஸ்லைட்ல பிளேஸ் பண்ண போறோம். நான் அது உங்களுக்கு அந்த ஆக்வாசன்ஸ் ப்ராஜெக்ட் காமிச்சேன்னா, இதுல நான் சொல்யூஷனுக்கு வந்து அவர் இன்டகிரேட்டட் சொல்யூஷன் ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன். நீங்க அந்த மாதிரியும் கொடுக்கலாம், இல்ல ஸ்ட்ரைட்டா சொல்யூஷன் கொடுத்து நீங்க கொடுத்த அந்த சொல்யூஷனை அங்க பிளேஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது வாட்டர் ப்ரௌன் டிசீஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன்னா ஒரு ஆப் ஒரு சொல்யூஷனா கொடுத்தேன். அந்த ஆப்போட யூஐ வந்து ஓவரால் சொல்யூஷன் அப்ளேஸ் பண்ணிருப்பேன். இப்போ இந்த ஸ்லைடு இங்க மாத்தி வச்சுட்டு ப்ரெசென்ட் பண்ணா கூட கரெக்டா இருக்கும். ஓவரால் சொல்யூஷனு என்ன கொடுத்துருக்கோம், அவன் என்ன இன்டகிரேட் பண்ணிருக்கோங்கிறதையும் ஈஸியா சொல்லிடலாம். ஸோ இது ஒரு நல்ல கோஹரண்டா இருக்கு இல்லையா. ஸோ நான் உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓவரால் சொல்யூஷன்ல நான் ரெடி பண்ண யூஐயோட சொல்யூஷன் இமேஜை வந்து நான் பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதான் இந்த சொல்யூஷன். ஆக்சுவலி நான் என்ன சொல்யூஷன் வந்து போட்டிருக்கேன்னா, வாட்டரை, அதாவது அன்சேஃப் வாட்டரை சென்சார் மூலியமா டிடெக்ட் பண்ணி அலர்ட் சிஸ்டம் வந்து மொபைல்ல கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, மெயின் வில்லேஜ்ல வரக்கூடிய மெயின் வாட்டர் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் சோர்ஸ்ல வந்து என்னென்ன வாட்டர் சோர்ஸ் இருக்கு, அந்த வாட்டர் சோர்ஸோட டேட்டாவை எடுத்து எங்க வாட்டர் கண்டாமினேட் ஆகுதுங்கிறத நம்ம சென்சார்ஸ் மூலியமா டிடெக்ட் பண்ணி அதுல இருந்து அலர்ட் எடுத்து பீப்புள்ஸ்க்கு டேட்டாவை சார்ஸ் அலர்ட்டா கொடுக்குறோம். அதாவது அன்சேஃப் வாட்டர் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா, டிடெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல அன்சேஃப் வாட்டர் டிடெக்ட் ஆயிருக்குங்கிற அந்த அலர்ட்டை பீப்புள்ஸ் கொடுக்கும். இதுதான் சொல்யூஷன். தென் இந்த சொல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இல்ல அந்த சொல்யூஷன் என்ன பண்ணும், கரெக்ட், அந்த சொல்யூஷன் என்ன பண்ணும்னா சிட்டிசன் ரிப்போர்ட்டிங் ஆப், அதாவது சிட்டிசன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட ரியல் டைம் சிம்டம்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இருக்கேன்னா, நான் இந்த யூஏல வந்து நான் இந்த ஆப்பை யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து அந்த வாட்டர் ப்ரௌன் டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் தெரியுது. ஸோ எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அந்த சிம்டம்ஸை ரிப்போர்ட் பண்ணுவேன். அப்படி ரிப்போர்ட் பண்ணுவோம் ரியல் டைம் சிம்டம்ஸ் ரிப்போர்ட்டிங் வியா மொபைல் பிளாட்ஃபார்ம். தென் வந்து ஐஓடி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா வாட்டர் குவாலிட்டியை மானிட்டர் பண்றோம். தென் வந்து ஏஐ ப்ரிடிக்ஷன் இன்ஜின் மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா அந்த ட்ராக் பண்றோம். அதாவது எங்க அந்த வாட்டர் கண்டமினேட் ஆயிருங்கிறத ட்ராக் பண்ணி தென் வந்து ரியல் சிம்டம்ஸையும் ட்ராக் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பான சொல்யூஷன் வச்சுக்கலாம். தென் நான் சொன்னேன் இல்லையா, வாட்டர் சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது அது ஒரு மேப். இப்போ ஃப்ளோ டயக்ராம் ரொம்ப முன்னாடி போயிட்டேன், கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏசி கொடுத்துட்டு இப்போ இங்க வந்தீங்கன்னா எக்ஸாக்டா நான் இப்போ அங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றேன்ல, அதேதான் நீங்க உங்க ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஹார்ட்வேரா கொடுக்க போறீங்களா சாஃப்ட்வேரா கொடுக்க போறீங்க, ரெண்டும் கம்பெனியா கொடுக்க போறீங்களா, நீங்க ரெண்டும் கம்பெனியா கொடுத்த விஷயம் இங்க என்ன பண்ணுங்கிறத நீங்க பிளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம சொல்யூஷன் கொடுத்தாச்சு, இதோட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த சொல்யூஷனோட இன்னோவேஷன், வாட் இஸ் இன்னோவேஷன்னா, இன்வென்ஷன்ங்கிறது இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்னோவேஷன்ங்கிறது கண்டுபிடிச்ச விஷயத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை அப்டேட் பண்றது. இப்போ ஆப் டெவலப்மெண்ட்ங்கிறது ஏற்கனவே இருக்கு, ஓகேவா. அந்த ஆப்ல நம்ம என்ன இன்னோவேஷன் கொண்டு வர போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வாட்டர் ப்ரௌன் டிசீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி இதை டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஆப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அது இன்னோவேஷனுக்குள்ள வந்துடும். சரி, இன்னோவேஷன்ல என்ன இன்னோவேட் பண்ணிருக்கீங்கிறத நீங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்க சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்டிங் சொல்யூஷனோட எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு. வாட்டர் ப்ரௌன் டிசீஸை பொறுத்த வரைக்குமே எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் நான் பார்த்த வரைக்கும் இல்லை.
அதனாலதான் நான் ஒரு ஆப்பா டெவலப் பண்ணேன். அட் தி சேம் டைம்ல வந்து இங்க உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன இன்னோவேஷன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க நீங்க எக்ஸ்பிளைன் இல்ல ஒரு ஃப்ளோ டயக்ராமா போடலாம். இல்ல என்ன உங்க யூஐல இருக்கக்கூடிய அந்த இன்னோவேஷன் பேஜை மட்டும் நீங்க இங்க பிளேஸ் பண்ணலாம். Then அது எப்படி உங்களோட ப்ராஜெக்ட் மட்டும் அங்க எப்படி யூனிக்கா தெரியுது. என் ப்ராஜெக்ட் இங்க எப்படி யூனிக்கா தெரியும்னா, நான் கொடுத்திருக்கிற இந்த சிம்டம், அதாவது ஒரு ஏஐ ப்ரிடிக்ஷன் இன்ஜின் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபீவர் கான சிம்டம்ஸ் என்ன, டயரியாக்கான சிம்டம்ஸ் என்ன, நம்ம வாய்ஸ் இன்புட்டை யூஸ் பண்ணி then நம்ம கொடுக்குற இன்புட்ஸை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது இந்த ப்ராஜெக்டோட யூனிக்னஸ் மற்றதை விட தனித்துவமா மாற்றி காட்டும். இந்த சைடு ஆக்சுவலி மாற்றி வச்சிருக்கேன். இந்த 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 இங்கே தான் இருக்கும் ஆக்சுவலி. இப்போ தென் நம்ம சொல்யூஷனை கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து இன்னோவேஷன் அண்ட் யூனிக்னஸ் புரிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இது நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெக்ஸ்டாக்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்க அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஃப்ளோ டயக்ராம்ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகும். மெயின் வாட்டர் சோர்ஸ்ல இருந்து இன்டகிரேட்டட் சென்சார்ஸ் வந்து ஃபால் பேக் மூலமா அலர்ட் கொடுக்குங்கிறது. தென் வந்து ரிப்போர்ட் சிம்டம்ஸ் ரிப்போர்ட் பண்ணி சேஃப்டி கொடுக்குங்கிறது. இதுதான் ஃப்ளோ டயக்ராம். அதாவது இந்த ஆப் வந்து இந்த ஃப்ளோ டயக்ராம்ல ஒர்க் ஆக போகுதுங்கிறத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேம் திங்க தான் நீங்க உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுத்த சொல்யூஷனோட ஃப்ளோ டயக்ராம இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் இந்த ஃப்ளோ டயக்ராம். தென் வந்து வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, இம்பாக்ட். உங்க சொல்யூஷனை யூஸ் பண்றதுனால வரக்கூடிய இம்பாக்ட் என்ன, அதனால பீப்புள்ஸ்க்கான ப்ரிவென்ஷன் மெத்தட் என்ன, பீப்புள்ஸ்க்கு அதோட யூஸ் கேசஸ் என்னங்கிறத நீங்க இந்த இடத்துல இம்பாக்ட் அண்ட் யூஸ் கேசஸ்ங்கிற இடத்துல நீங்க கொடுக்கணும். தென் வந்து இது வந்து ஆப்ஷனல், ஓபிடி தான் அதிலே கொடுத்துருப்பேன். ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் கேட்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நீங்க ஐட்ரிப்ளி மாதிரி ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, இங்க இப்பதான் உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்லாம் கேட்பாங்க. அது நீங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் போற இடத்த பொறுத்திருக்கு. தென் வந்து ரெஃபரன்ஸ் ஆர்என்டி என்ன பண்ணிருக்கீங்க, அதாவது இப்போ நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்றோம்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் ஆர்என்டி கேட்பாங்க, ஜேர்னல் பேப்பர் கேட்பாங்க. இப்போ ஒரு ஆப் எப்படி ரெடி பண்றோங்கிறத ஒரு ஜேர்னல் பேப்பரை எடுத்து வர சொல்லுவாங்க. இது ரொம்ப அட்வான்ஸ் லெவல், பட் இப்போதைக்கு இது போதும். நீங்க ஃப்ளோ டயக்ராம், தென் வந்து வேற இன்னோவேஷன் வீக்னஸ், வேற சொல்யூஷன், ப்ராப்ளம், ப்ராஜெக்ட், இந்த 4 விஷயம். அதாவது மறுபடியும் சொல்ல போனா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், சொல்யூஷனு, அதுல இருக்க இன்னோவேஷன் அண்ட் யூனிக்னஸ் என்ன, எக்ஸ்ட்ரா கூட விட்டுருங்க, ஃப்ளோ டயக்ராம், இந்த 5 விஷயம். ஆமா 5 டிப்ஸ் மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 5 மேட்டர்ல கட்ட ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்க பேப்பர் பிச் ஆகும். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு பேப்பர் பிரசன்டேஷன் என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதையும் தாண்டி நான் அந்த பேப்பர் பிரசன்டேஷன் பத்தி பேசுறப்போ ப்ராப்ளம்னு சொல்லியிருப்பேன், சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். நீங்க அது எப்படி ஆக்சஸ் பண்ணுங்கிற விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன், நல்லா கவனிச்சு கேட்டுக்குங்க. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றப்போ கீழே டெஸ்கிரிப்ஷன்ல ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானோட லிங்கை பேஸ்ட் பண்றேன். நீங்க ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் லிங்க் உள்ள போய் அங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், தென் ஸ்டூடெண்ட் இன்னோவேஷன், நிறைய செட்ஸ்ல மெடிடெக், டிஃபென்ஸ், தென் அந்த ஒரு செட்ஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல என்னோட ஒப்பீனியன் அது உங்களுக்கு ஹார்ட்வேர் இருந்துச்சு, நீங்க ஹார்ட்வேர் சூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் நான் சொல்றது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். நீங்க சாஃப்ட்வேர் ஓரியன்டா மட்டும் சூஸ் பண்ணி கூகுள் ஸ்டுடியோ, ஆன்டி கிராவிட்டி, இல்ல வேற எனிதிங் நீங்க கோடிங்ல ப்ரோவா இருந்தீங்கன்னா நீங்க இந்த ரியாக்ட் நோட் இந்த செட் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி ஆப் டெவலப் பண்ணி பாருங்க. நீங்க அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சொல்யூஷனை யோசிச்சு ஒரு ஆப் டெவலப் பண்ணீங்கன்னா இதுதாங்க லேர்னிங் ப்ராசஸ். ஒரு 2-3 யூஐ
இல்ல ஒரு டெப்ளாய்மெண்டபிள் ஒரு டெம்பரரி டெப்ளாய்மெண்டபிள் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சொல்யூஷனை கொடுக்க முடியும். இப்போ நீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆக்சஸ் பண்றப்போ அங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம் முதல்ல எடுத்தோடனே நீங்க எடுக்க போறது எஸ்ஐஎஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். அப்போ ஏற்கனவே அந்த சொல்யூஷன் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தவங்க இருப்பாங்க, அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தவங்களும் இருப்பாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்கு, எக்ஸிஸ்டிங் பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி யூனிக்னஸா ஒரு யூஐயோ ஒரு ப்ராடக்ட்டோ நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா, அதாவது ப்ரோட்டோடைப்ஸ் நான் சொல்றேன். அவங்க ப்ரோட்டோடைப் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆக்சஸிங் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆக்சஸிங்காகவும் யூஐ டெவலப் பண்ணி ஆன்டி கிராவிட்டி இல்ல கூகுள் ஸ்டுடியோ வச்சு ஒரு யூஐ டெவலப் பண்றதுக்காக நான் ஒரு வீடியோ சீரிஸ் இல்லாம ஒரு வீடியோவா நான் போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதையும் பார்த்து அப்படியே நீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆக்சஸ் பண்ண கத்துக்கங்க. தென் வீடியோ பாக்குறவங்க எல்லார்ட்டையும் நான் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது இதுல ஆக்சுவலி நான் உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட்க்கு ஏற்ற ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே அப்லோட் ஆகும். அந்த அப்லோடிங்ல வச்சு உங்களுக்கு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தென் வந்து வேற ஈவெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது, இன்டர் காலேஜ் ஈவெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா knownfestno.com இருக்கு, devfestno.com இருக்கு, தென் வந்து unstopno.com இருக்கு. இதுல நோன் ஃபெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் சிம்போசியம்ஸ் லைக் பேப்பர் பிரசன்டேஷன், ஹேக்கத்தான், கோரத்தான் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அன்ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் ஹேக்கத்தானுக்குன்னு இருக்கிற ஒரு வெப்சைட். தென் டே போஸ்ட்டுமே ஹேக்கத்தானுக்குன்னு இருக்கிற ஒரு வெப்சைட். ஸோ இதுதான் கைஸ் இன்னையோட வீடியோட கண்டென்ட் நான் கரெக்டாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தென் ஸோ வி ஆர் நியர்லி டு த கன்க்ளூஷன். பிஃபோர் கன்க்ளூட் தி வீடியோ, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், எல்லாரும் மறக்காம ஓட் போட்டுருங்க. பை பை.